والسلام على رسول الله وبعد. சொல்வதற்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த அல்ஹம்துலில்லாஹ் 18 ஜுசுகள் நாம் படித்து 19வது ஜுஸில் நாம் நுழைந்துள்ளோம். இன்னும் சில நாட்களில் குர்ஆன் முடிந்துவிடும். குர்ஆனை பொருளறியாமல் ஓதுவது என்பது மிக நல்ல ஒரு பழக்கம் கிடையாது. ஆனால் இவ்வாறு முஸ்லிம்கள் செய்கின்றார்கள். வெறுமென பொருளறியாமல் அதனை கேட்டுக்கொண்டு நாம் குர்ஆனை முடித்து விட்டோம் என்று நினைத்து அவர்கள் அமர்ந்து விடுகின்றார்கள். அவ்வாறு செய்யாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை விளங்குவதற்காக கண்டிப்பாக முயற்சி எடுக்க வேண்டும். சூரத் அன்-நூர் என்று முழுமையாக ஓதப்பட்டது. சூரத் அன்-நூர் ஓதப்பட்டது. போயிட்டாங்க கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அதிகமாக ஓதிட்டாங்க. சூரத் அன்-நூர் பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு சூறா, மிக முக்கியமான ஒரு சூறா. சூரத்துன் நிசா, சூரத்துல் அஹ்ஸாப், சூரத் அன்-நூர், மூன்று சூறாக்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை பற்றி பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லியுள்ளார். பெண்கள் கண்டிப்பாக இந்த சூறாவை படிக்க வேண்டும். சூரத் அன்-நிசா, சூரத் பக்ராவிலும் பல்வேறு விஷயங்கள், நிகா, தலாக் தொடர்பான விஷயங்களை அல்லாஹ் சொல்லியுள்ளார். அதே போன்று சூரத் நிசா பெண்கள் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டுள்ளன. அதற்காக அதனுடைய பெயர் அன்-நிசா என்று வந்துள்ளது. அதே போன்று சூரத்துல் அஹ்ஸாப், சூரத்துல் அஹ்ஸாப் 21வது ஜுஸுடைய கடைசியில் இருக்கு. சூரத்துல் அஹ்ஸாப், சூரத் அன்-நூர், சூரத்துன் நூர் என்று ஓதப்பட்ட சூரத்துன் நூர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சூறாவை பெண்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். சூரத் அன்-நூர் ஒவ்வொரு பெண்ணும் கண்டிப்பாக அதனை படிக்க வேண்டும், உள்வாங்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை குறித்து பல்வேறு விஷயங்கள் அதில் சொல்லியுள்ளார். அவர்களுடைய கர்ப்பை எவ்வாறு அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் எவ்வாறு தங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தொடர்பான பல்வேறு விஷயங்கள் சூரத் நூரில் சொல்லப்பட்டுள்ளன. அதற்கிடையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியும் 13 வசனங்கள் வருகின்றன. 13 வசனங்கள் தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது முனாஃபிகீன்கள் சொன்ன அவதூறு, அதனை பொய்யாக்குகின்றார். அவர்கள் பொய்யை அவர்கள் வேண்டுமென்றே பரப்பி முஃமினானவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரை தொல்லை தருவதற்காகவே இவ்வாறு செய்துள்ளார்கள். அவர்கள் மிக மோசமானவர்கள். அவர்களிடத்தில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. முஃமின்கள் அதை நம்பக்கூடாது, தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் யாரெல்லாம் ஈமான் உள்ளவர்களுக்கு இடையே மானக்கேடான செயல்களை பரப்புவதற்காக முயற்சி செய்வார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் கடுமையாக தண்டிப்பார். இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் சொல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு நபர் அவரும் என்ன செய்தார், அந்த அவதூறை பரப்பக்கூடிய ஒரு விஷயத்தில் அவரும் சேர்ந்து கொண்டார். அந்த நபருக்கு ஒவ்வொரு சிரமமான நேரத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உதவி செய்யக்கூடியவர். அவ்வாறு அந்த நபர் என்ன செய்தார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விஷயத்துல தவறாக அவர் பேசிவிட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கடுத்து என்ன செய்தார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் செய்து கொண்டிருந்த உதவியை நிறுத்திவிட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார், ஃபல்யஅஃபு வல்யஸ்ஃபஹு. அவர் மூமினானவர் தான், ஆனால் மக்கள் பேசுறதை வச்சு அவரோட அதில் சேர்ந்தார்கள். அவர்கள் மன்னித்து விட வேண்டும், அவர்களை விட்டுவிட வேண்டும், தண்டிக்காமல் அவர்களை மன்னித்து விட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? இந்த வசனத்தை கேட்டுள்ளதை மீண்டும் என்ன செஞ்சார்கள், உதவி செய்வதை தொடர்ந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சூரா
பேசியது. கடைசியாக அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன வல் ஹபீஸூன லில் ஹபீஸாத், கெட்டு போன பெண்களுக்கு கெட்டு போன ஆண்கள் தான் சரியானவர்கள், அவர்கள் தான் அவர்களுக்கு கிடைப்பார்கள். அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன வல் ஹபீஸூன லில் ஹபீஸாத், கெட்டு போன ஆண்கள் கெட்டு போன பெண்களுக்கு ஜோடியாக வருவார்கள். நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்கு ஜோடியாக இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்வு தூய்மையாக இருக்கும். நல்லவர்கள் நல்ல ஆண்கள் நல்ல பெண்களோடு இருப்பார்கள், நல்ல பெண்கள் நல்ல ஆண்களோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமினானவர்களை பற்றி குறிப்பிடுகின்றார். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட மனைவியை தேர்ந்தெடுப்பார் நிச்சயமாக முடியாது. மிக தூய்மையானவர்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவிகளாக தேர்ந்தெடுத்துள்ளார். ஆனால் இந்த விஷயத்தில் யாரெல்லாம் ஈடுபடுகின்றார்கள், இந்த தவறை ஏற்று அதை பரப்புகின்றார்கள் என்பதை சோதிப்பதற்காகவே ஒரு மாதம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீயை இறக்காமல் தாமதித்துள்ளார். பல சந்தர்ப்பங்களில் வஹீ இறங்குவதற்கு தாமதமாகும், லேட் ஆகும். ஏன்னா அந்த நேரத்தில் தான் யார் உண்மையாளர் யார் பொய்யன் என்பதை மக்கள் அறிந்து கொள்வதற்காக அந்த பொய் வந்து பரவிட்டே இருக்கும். கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையை வெளிப்படுத்துவார், உண்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிப்பார். அது வரைக்கும் யாரெல்லாம் வந்து தவறு பொய் பேச்சு அல்லது பொய் நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்களோ அவர்கள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வந்து விடுவார்கள். இந்த மாதிரிதான் இந்த நேரத்திலையும் பல நாட்களுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கடுமையான நிலையை அவர்கள் கடந்த பிறகுதான் கடைசியாக இந்த ஆயத் இறங்குகின்றது. மக்கள் சொல்வதை விட்டு அவர்கள் தூய்மையானவர்கள் வெகு தூரத்தில் இருப்பவர்கள், அவனுக்கும் அந்த பொய்க்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று அல்லாஹ் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அவர்களுக்கு சிறந்த சிறந்த கூலியும் உண்டு, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த மன்னிப்பும் உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்தை முடிக்கின்றார். கண்டிப்பாக இன்று நாம் அரசியலை போல ஆனால் அகீதா ரீதியாக மார்க்க ரீதியாக பலர் ஷியாக்களுடைய உண்மையை அறியாமல் அவர்களை புகழ் பாடப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சில உலமாக்களும் அதில் இருக்காங்க, உணர்ச்சி வசப்பட்டு அல்லது மக்களுடைய தெரியல என்ன சொல்லணும், அவர்கள் என்ன செய்கிறார்கள், மக்களோடு சேர்ந்து பொதுமக்களோடு சேர்ந்து அவர்களும் அவர்களுடைய புகழ இவங்க எந்த அளவு மோசமானவர்கள் என்றால் அவர்களையும் நேசிக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் உமரையும் கடுமையாக எதிர்ப்பார்கள், சாவ விடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த 13 வசனங்களை அவங்க மறுக்கிறாங்க. எப்படி மறுக்கிறாங்க? இதுவரைக்கும் அவங்க முனாஃபிக்குகள் ஒரு காலத்தில் சொன்ன அந்த அவதூறை அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்கள், அவர்கள் அதனை நம்புகின்றார்கள். தங்களுடைய பேச்சிலும் தங்களுடைய கிதாபுகளிலும் அதனை வலியுறுத்தி சொல்கின்றார்கள். அவங்க ஒரு காலத்தில் நம்முடைய ஆட்சி அமைந்தால் ஆயிஷாவை நாம் தமிழிலிருந்து எடுத்து சாட்டைகளை அணிப்போம் அந்த தவறை செய்ததற்காக என்பதெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அவர்களையும் கடுமையாக திட்டுவார்கள், பேசுவார்கள். இன்றைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், இன்றைக்கும் அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதனால அறிவிக்கிறவரை உலமாக்கள் சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிக தூய்மையானவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அறிவித்தவர்கள். அதுபோல் அவர்களை பரப்பிக் கொண்டு இருக்கின்றவர்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக மோசமான நிலையை உண்டாக்கி இருக்கின்றார். எப்படி ஷியாக்கள் மத்தியில
ஜினா மிக அதிகமாக உள்ள ஒரு நிலையை மக்கள் அறிவார்கள். யாரெல்லாம் அவங்களோட பழகினார்களோ, யாரெல்லாம் அவங்களை பற்றி அறிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட ஒரு கான்செப்ட் உண்டு, மூத்தா நிகா, மூத்தா தற்காலிக நிகா. தற்காலிக நிகா 3 நாட்களுக்கு நிகா செய்து கொள்ளலாம். அதுக்கடுத்து அந்த பெண்ணை விட்டுடலாம். அவங்க ரொம்ப பயணத்தில் உள்ளவங்க, வெளியூருக்கு போறவங்க. தற்காலிக நிகா அது அப்புறமான ஜினா. பெண்களை மகன் மட்டும் கொடுத்துட்டு ஒரு தொகையை கொடுத்து 3 நாட்கள், 1 மாதம், 2 மாதங்கள் இந்த மாதிரியான தற்காலிக நிக்காக செஞ்சுட்டு அதுக்கடுத்து என்ன செய்வாங்க, விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த பெண்களும் அதை சரியை நம்புறாங்க. ஏன்னா அவங்களுடைய உலகங்கள் அதான் சொல்றாங்க. அவங்களுக்கு தற்காலிக நிக்கா இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படுது. அவங்களுடைய இதுல அனுமதிக்கப்பட்டது என்று பெண்களை ஏமாற்றி தற்காலிக நிகாவை விடுகின்றார்கள். சில பெண்கள் விரும்பி செய்கிறார்கள், சில பெண்கள் விரும்பாத. ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரத்தினால பரவி மிக பரவலாக இருக்கக்கூடிய ஒன்று மிக கேவலமான அதை அவங்க அங்கீகரிக்கிறாங்க, அதை செஞ்சிட்டு இருக்காங்க. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு மனைவியான ஆயிஷாவின் மீது அவதூறு சொல்லிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அதே பாவத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பெண்களை ஆளாக்கிவிட்டார். கடுமையான தண்டனை உலகத்திலேயே. இன்னொரு தண்டனையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் முஹர்ரமுடைய 10ஆம் தேதி அவங்க என்ன செய்வாங்க, தங்களை அடித்துக் கொள்வார்கள். சின்ன சின்ன ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டு கத்தி இது அதுன்னு சொல்லிட்டு தங்களை தானே அடித்துக் கொள்வார்கள். அது ஹுசைன் பேர் அடிச்சுக்கிறாங்க. ஆனா இந்த சாட்டை அடி என்று அவங்க சொல்றாங்க இல்லையா, நாம ஆட்சிக்கு வந்தா ஆயிஷா அவர்களை கபர்களை எடுத்து நாம அவங்க நடிப்போம், சாட்டை அடிப்போம் என்று சொல்கின்ற அதே நாவல் அவர்களையே தங்களுடைய கைகளால் யாருமே அவங்க அடிக்கல, அவங்களை அடிச்சுக்கிறாங்க. ஏனென்றால் இறையற்றமுடையோருடைய நண்பனாவார், அவர்களுக்கு உதவி புரிவார். ஈமான் உள்ளவர்கள் சார்பாக அவர்களுடைய எதிரிகளை தடுப்பார். எதிரிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளிப்பார். அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பதிலடி மிக கடுமையாக என்ன பொய் அவங்க சொன்னாங்களோ அதற்காக அவர்களே தங்களை தானே அடித்துக் கொள்கின்றார்கள். அந்த பாவத்துக்கு அவர்களுடைய பெண்களை ஆளாகி இன்றைய காலகட்டத்திலே அவங்க இருக்காங்க. ஒரு சிலர் மட்டுமே அதிலிருந்து வெளிவந்து அஹ்லுஸ் சுன்னாவுடைய சரியான பாதையை வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் மிக மிக சொற்பமானவர். 1% இருக்க மாட்டார். 99% அவருடைய உலமாக்களையே ஆதரித்து அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வரவே மாட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு வலையை அவர்கள் உருவாக்கி வைத்திருப்பார்கள். அது நினைப்பவர்களே, அவருடைய உண்மையான நிலையை நாம் அறியணும். இன்றைய அரசியல்ல யார் சரி யார் தவறு அதை நாம் சொல்லல. ஆனால் இது நம்முடைய மார்க்கம் தொடர்பான, அகீதா தொடர்பான, சஹாபாக்கள் தொடர்பான, ஆயிஷா ரலியல்லாஹு தொடர்பான உண்மையான விஷயங்களை நாம் அறியணும். அதே நேரத்தில் நமக்கு எதிராக, நம்முடைய கொள்கைக்கு எதிராக, அஹ்லுஸ் சுன்னாவுக்கு எதிராக, சஹாபாக்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், செயல்படக்கூடியவர்கள், அவங்களுடைய கொள்கைகள், இந்த வழக்குகள் எல்லாம் தெரிந்தால் நாம் அந்த தவறு செய்வதற்கு ஆளாகலாம். அப்பேற்பட்ட ஒரு நபரை யாராவது தெரிஞ்சு அவருடைய கொள்கைகளை அறிந்து சரீரத்தை சொல்லுவாங்க, நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. அவருடைய இருமுகங்கள், ஷியாக்களுடைய இருமுகங்கள், அஹ்லுஸ் சுன்னாவுக்கு ஒரு முகத்தை காட்டுவாங்க, அவங்களுடைய ஒரு உண்மையான முகம் அதை மறைச்சி வச்சிருப்பாங்க. அது அவங்களுடைய அகீதாவுடைய முக்கியமான ஒரு அம்சம். துதியானா வெளியில உள்ள அதான் நிஃபாக். அதான் நிஃபாக்னு சொல்லுது. அவங்க அவங்களுடைய கலாச்சாரத்துல வெளியில ஒண்ணு சொல்லுவாங்க,
ஆனா உண்மையை மறைப்பாங்க, உண்மையை மறைப்பார்கள். நீ தூக்கியாக சொல்லுவாங்க. சாதாரணமாக அனுசூழல் உள்ளவங்க அது உண்மை நினைச்சிருவாங்க, ஒன்று சொல்லுவாங்க, அதற்கு மாறாக அவர்கள் செயல்படுவாங்க. உண்மையான முகத்தை காட்ட மாட்டாங்க. அவங்களுடைய உண்மையான முகங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் அனுசூனாவுடைய உலமாக்களுக்கு புதிய முகங்கள் தெரியும். யாரெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய உண்மையான முகம் தெரியும். சரிங்களா? அதனால நம்ம கவனமா இருக்கும். இந்த நேரத்தில் யார் சரி யார் தவறு அது நான் சொல்லலை. நான் அதிகார ரீதியாக மார்க்க ரீதியாக இஸ்லாத்திலிருந்து பிரித்து சென்ற இந்த பிரிவுகள், இந்த கூட்டங்கள் அவர்களை பற்றி நாம் அறிந்தால் அது நம்முடைய கொள்கையை பாதுகாக்கும். சரியானதை அறியணும், தவறான விஷயங்களை என்றவர்கள் நாம் அறிந்து கொண்டால் நாம் சரியான பாதைகளை உறுதியாக இருப்பதற்கு அது உதவியாகும். இல்லைன்னா என்ன ஆகும், யார் தவறு செய்கிறார்கள் நமக்கு தெரிய முடியாது. அனைவருக்கும் சரியான பாதையை அறிந்து சரியான பாதையின் மீது நிலைத்திருப்பதற்காக உதவி புரிவானாக, செய்வானாக. ஆமீன். அதற்கடுத்து வேண்டியவர்களே நம்முடைய பாடத்தின் மூலமும் சூரத்துல் வாக்கியாவை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சூரத்துல் வாக்கியாவில் 57வது வசனத்திலிருந்து 4 சவால்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றார். 4 சவால்கள், நிராகரிப்பாளர்களுக்கு 4 சவால்கள். நீங்க எப்படி பிறந்தீங்க? நீங்கள் பிறந்தது எப்படி? உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? அஃபரஅய்தும் மா தும்னூன் அஃபரஅய்தும் மா தஹ்ருஸூன். நீங்கள் உண்ணக்கூடிய இந்த தானியங்கள் உணவு எங்கிருந்து உங்களுக்கு கிடைக்கின்றது? அஃபரஅய்தும் மா தஷ்ரபூன். நீங்கள் குடிப்பது அருந்தக்கூடிய தண்ணீர் அது உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கின்றது? அஃபரஅய்தும் நார் அல்லதி தூரூன். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு அதனை உண்டாக்குவது யார்? இந்த 4 கேள்விகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். இதே போல இன்னொரு கேள்வி அதுக்கு அடுத்து வருது, அதை நாளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த கேள்விகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிந்திக்க சொல்கிறார். நீங்கள் இறைவனுக்கு சொல்லி சாதாரணமா மருந்து விடுகின்றீர்கள், நிராகரிக்கின்றீர்கள். இதற்கான பதில் என்ன? இறைவன் இல்லை என்றால் நீங்க எப்படி பிறந்திருக்க முடியும்? உங்களுக்கு எப்படி உணவு கிடைச்சிருக்க முடியும்? தண்ணீரை தரக்கூடியவர் யார்? வாழ்வாதாரத்தை வாழக்கூடிய முக்கியமான விஷயங்களை, அடிப்படை தேவைகளை உங்களுக்கு தருபவர் யார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4 சவால்களை நிராகரிப்பாளர்கள், ஏதிஸ்ட் சொல்லக்கூடிய ஏதிஸ்ட் காஃபிர்களாக இருக்கட்டும் அல்லது இறைவனை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் ஏதிஸ்ட். இன்றைக்கு ஏதிசம் மிக வலுவாக பார்க்கப்படுகின்றது. அதற்கு காரணம் சயின்ஸ் டெக்னாலஜியினுடைய டெவலப்மெண்ட். இதெல்லாம் வந்த பிறகு இவன் இழிவுகள் இருக்கான். அவன் நினைக்கிறான் நான் தான் மிக பெரியவன்னு சொல்லி. பொழுது புயல், காற்று, இந்த மாதிரியான அது இயற்கை ஆபத்துன்றான். இறைவனை எங்கேயுமே பேரை சொல்ல மாட்டான். இயற்கை சீற்றம் டெக்னாலஜி பண்ணிச்சு. உங்களுடைய திறமைகளை இங்கே காண முடியுது. சுனாமி ஆயிரக்கணக்கான மக்கள் அடிச்சுட்டு போயிருக்காங்க. பூகம்பம் ஏற்பட்டால் நிறைய பேர் செத்துட்டாங்க. சரிங்களா? டைட்டானிக் கப்பல் வெளியிட்ட போது அவங்கள ரொம்ப கர்வம் பண்ணாங்க. இந்த மாதிரியான அன்சிங்கபிள், இதை யாராலும் மூழ்கடிக்க முடியாது என்ற கர்வத்தோடு தான் கிளம்புனாங்க. அது முதல் பயணத்திலேயே காணப்படுச்சு. அவ்வளவு திமிர் பிடிச்சுதான் அவங்க வந்தாங்க ஆரம்பத்தில். இதை யாராலையும் மூழ்கடிக்க முடியாத மேற்பட்ட ஒரு கப்பலை நம்ம தயாரிச்சிருக்கோம் சொல்லி பெரியவங்களால முதல் பயணத்துல உலகத்தை தன்னுடைய வலிமையை காட்டுவதற்காக கிளம்பினார்கள். அவருடைய முதல் பயணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முறியடித்து அதை கடைசி பயணமாக பல 100 ஆண்டுகளுக்கு அவர்கள் ஒரு பாடலாக அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். புரியுதுங்களா? அல்லாஹ்வுக்கு யார் மாறு செய்ய முடியும், அல்லாஹ்வுக்கு யார் எதிர்க்க முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை வீழ்த்த முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகைத்தவர், அல் அஸீஸ்.
நஹ்னு ஹலக்னாகும் ஃபலௌலா துஸல்லிமூன். இறை மறுப்பாளர்களே, நாம தான் உங்களை படைச்சிருக்கோம், நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? ஃபலௌலா துஸல்லிமூன், ஏன் இதனை நீங்கள் உண்மைப்படுத்துவதில்லை? நீங்கள் செலுத்துகின்ற விந்தை அதனை பற்றி நீங்கள் சிந்தித்தது உண்டா? எப்படி நீங்க பழகிறீங்க? ஒரு இந்திரிய துணியிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைக்கின்றான். அதனை நீங்கள் உருவாக்குகின்றீர்களா அல்லது நாம் அதனை உருவாக்குகின்றோமா? குழந்தையை பார்த்தா பெரும்பாலான தன்மைகள் அந்த பெற்றோரிடத்திலிருந்து அந்த குழந்தையிடம் வருகின்றது. ஜெனடிக் சயின்ஸ் இல்லையா? நம்ம அம்மா அப்பாட்ட இருக்கிற பல பழக்கங்கள், நல்ல அம்சங்கள், நோய்களும் இல்லாத நம்முடைய நிறம், நம்முடைய திறன்கள், பல விஷயங்கள் வந்து நாம 100% எல்லாமே வந்து அம்மா அப்பா போலவே இருக்கிறது. ஆனால் பல விஷயங்களை நாம என்ன செய்யணும், அந்த ஜீன் அதிலிருந்து நாம பெறுகின்றோம். அல்லாஹ் இந்த ஒரு லேசான ஒரு பொருளிலிருந்து அத்தனை விஷயங்களா அது வந்து எப்படி தாயினுடைய கருவறையில் சென்று அது வளர்ச்சி அடைந்து ஒவ்வொரு 40 நாட்களில் அது நிலை மாறி 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 சும்மா அது சொல்லி மூப்பினோடு நல்லா சொல்லியிருக்காங்க. அந்த நுணுக்கங்கள் எப்படி வந்து அது அமேசிங் சைல்டு, எப்படி வந்து அந்த இந்திரிய துடி நிலை மாறி 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 9 மாதங்கள்ல மிக அழகான ஒரு குழந்தையாக தாயினுடைய கருவறையில் அது உருவாகிறது. அதுவும் எப்படி 3 இருள்களுக்கு இந்த 3 டார்க் லேயர்ஸ், இன்சைட் தி 3 டார்க் லேயர்ஸ் அங்கே வெளிச்சமா இருக்கு. அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அழகான குழந்தையை உருவாக்குகிறார். ஃபதபாரக அல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். மிக சிறந்த படைப்பாளனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்து நிறைந்தவர். அவருடைய யாருமே போட்டியிட முடியாது. இப்போ அதனை செய்வது நீங்களா அல்லது நானா என்று அல்லாஹ் கேட்கிறார். அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னு ஹாலிகூன் நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத். உருவாக்கியதும் நாம் தான், உங்களுடைய முடிவை நிர்ணயிப்பதும் நாம் தான். உங்களுடைய மரணம் எப்போ ஆரம்பமும் நாம் தான், உங்களுடைய முடிவினுடைய காரணமும் அதை நிர்ணயிப்பதும் நாம் தான். وما نحن بمسبوقين على أن نبدل أمثالكم وننشئكم فيما لا تعلمون. சரி, உங்களை எடுத்து வேறு சில மனிதர்களை உங்களுடைய இடத்தில் கொண்டு வருவதற்கும் உங்களை தெரியாத ஒரு உலகத்திற்கு அனுப்புவதும், மறுமை கவலுடைய வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை, அது நமக்கு தெரியுமா? நம்புகின்றோம், ஆனால் அது நமக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை. அந்த நிலையில் நம்மை மாற்றுவதற்கும் நம்மிடத்தில் நம்முடைய இடத்தில் வேறு சிலரை கொண்டு வருவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல்லமை பெற்றவர். அது அவரால் முடியாதது கிடையாது. இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், சரி இப்பொழுது முதல் படைப்பை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். முதல் படைப்பை அறிந்து கொண்டீர்கள். நீங்கள் ஏன் படிப்பினை பெறுவதில்லை? ஏன் பாடத்தை பெறுவதில்லை? என்ன பாடம்? முதல்ல இல்லாமல் இருக்கும் அந்த இந்திரிய துணையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக சிறப்பாக, மிக சிறந்த மனிதனாக நம்மை ஆக்கியுள்ளார். இப்போ அல்லாஹ்வினால் மீண்டும் நம்மை இன்னொரு தடவை படைக்க முடியாது. அதான் படிப்பினர். உங்களுடைய முதல் படைப்பை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். 2ஆம் தடவை நாம் மரணித்த பிறகு அல்லாஹ் மீண்டும் நம்மை எழுப்ப முடியாதா? ஏன் அதை வந்து புரிய மாட்டேங்கிறீங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிராகரிப்பாளர்களிடம் கேட்கின்றான். நிச்சயமா பதிலே கிடையாது. வேண்டும் என்றே மறுத்தால் மட்டுமே இந்த உலகத்துல யாரா இருந்தாலும், புரோகிதராக இருக்கலாம், ஆட்சியாளராக இருக்கலாம், மினிஸ்டராக இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்க மறுமையை மறுப்பதும் இறைவனை மறுப்பதும் அது பிடிவாதத்தின் அடிப்படையில் தான். வேண்டும் என்றே அல்லது உலக ஆதாயங்களுக்காக ஒரு சில காரணங்களுக்காக அவர்கள் செய்கிறார்கள். தவிர
யாருமே உண்மையை அறிந்து அவங்க இறைவனை கண்டிப்பாக மறுக்கவே முடியாது. அடுத்த கேள்வி, உங்களுடைய உணவு, நீங்கள் விதைக்கின்ற விதை, நீங்க விதைக்கிறீங்க, மாட்டாங்க சொல்றோம், விவசாயத்தை செய்யறாங்க, விதையை பூமியில விதைக்கின்றார். அதுல இருந்து செடியை, மரத்தை, தானியங்களை உருவாக்குவது, உழைக்க செய்வது யார்? பல தானியங்களை, பல விதைகளை விவசாயம் போட, ஆனா எதுல இருந்து என்ன வரும், எதுல இருந்து என்ன வரும், எத்தனை வரும் யாராலையும் சொல்ல முடியாது. அதிலிருந்து செடி கொடிகளை, தானியத்தை, உணவை உழைக்க செய்வது, ஏற்பாடு செய்வது, தருவது யார்? நீங்களா, நானா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் கேட்கின்றார், அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன் லவ் நஷாஉ லஜஅல்னாஹு ஹுதாம் ஃபظلتم தஃபக்கஹூன் இன்னா லமூன். அல்லாஹ் நாடினால் அதை பயன்படுத்தாத வகையில் அதை மாற்ற முடியும். சில நேரங்களில் புயல் அடிச்சு, மிக அதிகமாக மழை பெய்ச்சு, அல்லது அது மிக அதிகமான வெயிலுக்கு தண்ணி இல்லாமல், அது பயன்பாட்டுக்கு லாய்க்கு இல்லாமல் கூட ஆக முடியும். அல்லாஹ் நாடினால் அதனை அழித்து விடும். அல்லாஹ் நாடினால் வெப்பத்தினால் அல்லது காற்றினால், மழையினால் அதை நாம் பயன்படுத்தாத வகையில அதை அழித்து விட முடியும். அதற்கடுத்து விவசாயிகளும் சரி, அரசாங்கமும் சரி, மக்களும் சரி, நமக்கு கிடைக்காம போயிடுச்சு, புயல் அதிகமா அடிச்சிச்சு, இந்த வருஷம் தண்ணி, வெயில் அதிகமானா தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க, மழை அதிகமான விவசாயிகள் அழுகுறாங்க, பயிர நாசமா போயிடுச்சு, எவ்வளவு உழைச்சு அதுக்கு பின்னாடி. சரியா, மழை இல்லைனாலும் கதறுது, மழை அதிகமானாலும் அதுவும் பிரச்சனை. நாடினால் அந்த உணவை உங்களுக்கு தர முடியாமல் ஆக்கி விடுவாங்க, அழித்து விடுவாங்க. அதற்கு அடுத்து பல காரணங்களை மக்கள் சொல்லிக் கொள்வார்கள், பல காரணங்களை மக்கள் சொல்லிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். உண்மையில் அதனை உங்களுக்கு தருவது அல்லாஹ் தான், அதனை நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய, குடிக்கக்கூடிய தண்ணீர், அதை பற்றி நீங்கள் சிந்தித்ததுண்டா, யோசித்துள்ளீர்களா? மேகங்களில் இருந்து அதனை நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நாம் அதனை இறக்குகின்றோமா? என்ன பதில் சொல்லணும்? அல்லாஹ்வே, நீதான் அதனை செய்வது, நீதான் அதனை மேகங்களில் இருந்து இறக்குவது, நம்மை படைத்ததும் நீதான், உணவளிப்பதும் நீதான், நீரை தருவதும் நீதான், நெருப்பை தருவதும் உண்டாகியதும் நீதான். நாம் நாடினால் அதனை உப்பு நீராக மாற்றும். மழை நீர் ரொம்ப சுவைமிக்க தண்ணீர், சிறந்த தண்ணீர். சரியா, அல்லாஹ் நாடினால் கடல் நீரை போல மழை நீரையும் மாற்ற முடியும். மழை நீரையும் அல்லாஹ் நாடினால் உப்பு நீராக மாற்றி அதை பயன்படுத்த முடியாத நிலையை கொண்டு வர முடியும். அல்லாஹ் செய்தது. ஏன் நீங்கள் நன்றி செலுத்துவது கிடையாது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்று அல்லாஹ் நம்மை அழைத்து விடுகின்றார். நான்காவது சவால், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய, கூட்டக்கூடிய தீ, நெருப்பு. இப்போதான் கேஸ், இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் போறது. சமீப கால வரைக்கும் பல 1000 ஆண்டுகளாக மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த நெருப்பை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அதே நெருப்பு தான், ஆனால் பல்வேறு சோர்சஸ் எல்லாம் உண்டாங்க. கேஸ் ஒரு சோர்ஸ், நெருப்பு ஒரு சோர்ஸ், விறகு ஒரு சோர்ஸ். இது நம்முடைய வளர்ச்சி கிடையாது, நம்முடைய மாற்றம் தான். அல்லாஹ் நாடு கேஸ்லேயே நிறுத்த முடியும் இல்லையா? இப்போ போர் காரணமா விலை கொஞ்சம் கூடிடுச்சு, பார்த்தீங்களா செய்தி? அது கேஸ் விலை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு.
அல்லாஹ் நாடினால் பெட்ரோல், கேஸ், கரண்ட் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வினால் நிறுத்த முடியும். அல்லாஹ்வினால் நிறுத்த முடியும். திடீர்னு கரண்ட் போயிட்டு 2 நாள் ஷட் டவுன், பவர் கட்னா ஃபோன் இல்லாமல் உட்காந்துருக்கும். அப்போதான் இது கொஞ்சம் கூட வேலை செய்யும் இல்லையா? இது யார் தரது? அல்லாஹ்வுடைய நாட்டு தான். ஃபோன் வேலை செய்யணும், கூட வேலை செய்யும். ஃபோன் ஆஃப் ஆனாங்க அது வரைக்கும் கூட வேலை செய்யலாம். டெக்னாலஜி வளர்ச்சி நம்ம இறை மறுப்பின் பக்கம் கொண்டு செல்கின்றது. ஆபத்தான முஸ்லீம்கள் அதுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. சயின்ஸ் டெக்னாலஜி வளர்ச்சி உண்மையில் என்ன செய்யணும்? இறைவனின் பக்கம், ஈமானின் பக்கம் கொண்டு செல்லணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இது எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நல்ல வளர்ச்சியே கிடையாது. இந்த நுணுக்கங்கள்லாம் குர்ஆன் எப்படி சொல்ல முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்ல முடியும்? பாலை காலத்தில் இருந்தவர்கள், மக்காவிலே வாழ்ந்தவர்கள், மலைகளுக்கு மத்தியிலே கடலை பற்றி சொல்கின்றார்கள், குழந்தையுடைய பிறப்பை பற்றி சொல்கின்றார்கள், மலைகளை பற்றி சொல்கின்றார்கள். பல்வேறு விஷயங்களை குர்ஆன் சொல்லுது. இதை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முடியும்? அதனை ஆய்வு செய்தால் இந்த நுணுக்கங்களை நம்மை ஈமானின் பக்கம் கொண்டு செல்லும். ஈமானின் பக்கம் கொண்டு செல்லும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை உண்டாகும். ஆனால் இன்றைய இதில் இந்த இறைவன் இல்லை, குர்ஆன் இல்லை, ஹதீஸ் இல்லை, இதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு சயின்ஸ் டெக்னாலஜி ரொம்ப புகழ்கின்ற படிக்கின்ற காரணத்தினால நாமெல்லாம் தவறாக சரியா இந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம்மளுடைய சூழல் எல்லோருமே அதையே திருப்பி திருப்பி சொல்றதுனால நாமளும் நல்லா பாதுகாக்கிறோம். நம்முடைய முஸ்லிம் இளைஞர்கள் இறை மறுப்பு இருக்கும், ஏத்திசம் சரியா, இதெல்லாம் இல்லை. இஸ்லாம் பிற்போக்கு தரத்தை சொல்லி தருகின்றது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆளாகின்றார்கள். நல்லா பாதுகாக்கிறோம். காரணம் நாம் குர்ஆனை சரியாக அணுகுவது கிடையாது. குர்ஆனை மார்க்கத்தை சரியாக அணுகுவது கிடையாது. நம்முடைய மூளை நம்ம சரியாக பயன்படுத்துறது. மற்றவர்களுடைய கண்ணாடி போட்டு பார்த்தா அது மட்டும் தெரியும். நாம் என்ன செய்யணும்? ஈமானுடைய கண்ணாடியை போட்டு பார்த்தா நமக்கு சரியான விஷயங்கள் விளங்கும். நீங்கள் பயன்படுத்துகின்ற இந்த நீர், இந்த நெருப்பை, அதனை உண்டாக்கியது நீங்களா அல்லது நாமா? அந்த மரத்தை செய்தது யார்? அந்த மரம் தான் இதற்கு முன்னாடி நெருப்பினுடைய மூலப்பொருளா இருக்குது. இன்றைக்கு பல்வேறு விதங்களை நாம் நெருப்பை பயன்படுத்துகிறோம். ஆனால் அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் தருகின்றார். பெட்ரோல் அது தந்தது யார்? அல்லாஹ் தான். கேஸ் தந்தது யார்? அல்லாஹ் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சன்லைட், சோலார் எனர்ஜி, அதுவும் அல்லாஹ்வுடைய இதுதான். இதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பொருட்களை தான் நாம் பயன்படுத்துகின்றோம். பல பெயர்களை தந்திருக்கிறோம். பல விதங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தருகின்றான். அல்லாஹ் நாடினால் அதனை தடுக்க முடியும், நிறுத்த முடியும். நஹ்னு ஜஅல்னாஹா தத்கிரத்தன் வ மதாஅன் லில்-முக்மீன். பயணம் செய்பவர்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்திலும், நரக நெருப்பை நினைவூட்டக்கூடிய விதத்திலும் அந்த நெருப்பை நாம் ஆக்கியுள்ளோம். இதை கவனிக்கணும். இந்த உலக நெருப்பு நரக நெருப்பை நினைவூட்டுகின்றது. நீங்க கிச்சன்ல என்ன செய்யுங்க? சில நேரத்தில் நாம் கிச்சனுக்கு போறோம் இல்லையா? பாத்திரம் ரொம்ப சூடா, அது சாப்பாடா இருக்கட்டும், டீயா இருக்கட்டும், பாலா இருக்கட்டும், இப்பவே நீங்க கேஸ் ஆஃப் பண்ணி, அது ரொம்ப சூடா ஹாட்டா நம்ம கையில பிடிக்க முடியுமா? துணி இல்லாம அல்லது எப்படி சொல்றீங்க, எதுவும் இல்லாம அதை டச் பண்ண முடியுதா? இந்த பாத்திரத்தை முடியல நம்மால. அட்லீஸ்ட் அந்த டீயை ஊத்துல இப்பவே ரொம்ப சூடா இருக்கிற அந்த கிளாஸ் நம்மளால பிடிக்க முடியாது. நாம் அந்த தண்ணியை ரொம்ப ஹாட்டா என்ன செய்யறோம்? கொஞ்சம் அதுக்கு எடுத்து நம்ம குடிக்கிறோம், யூஸ் பண்றோம். இந்த நெருப்பையே நம்மளால தாங்க முடியல. உலக நெருப்பையே ஒரு 50% 60% நம்மளால தாங்க முடியல, டச் பண்ண முடியல. அது கரெக்டா எரிஞ்சிருக்கு.
இல்லையா? இந்த உலக நெருப்பை நரக நெருப்பிற்காக ஒரு நினைவூட்டலாக நாம் வாழ்ந்திருக்கின்றோம். எச்சரிக்கை. இதையே உங்களால் பொறுக்க முடியலையே, அதை எப்படி நாம ஒருவருடைய செயல்கள் காரணமாக நாம் அங்கு போடப்பட்டால் அது நிச்சயமாக நம்மால் தாங்க முடியாது. அதனை எடுத்து சொல்லும் வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக நெருப்பை நரக நெருப்பினுடைய ஒரு எச்சரிக்கையாக அதை ஆக்கியிருக்கிறார். இந்த லேசான நெருப்பு, வெப்பம், தண்ணீர், இது என்ன உண்மையிலேயே அதை நாம் பயன்படுத்துகிறோம். அதனுடைய பாடம் என்ன? இந்த நெருப்பை விட கடுமையானது நரக நெருப்பு. இந்த நெருப்பை நம்மால் தாங்க முடியவில்லை என்றால் அது நிச்சயமாக நம்மால் தாங்க முடியாது. என்ன செய்யறோம்? அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக நாம் முயற்சிக்கிறோம். என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஈமானை ஏற்று நல்ல அமல்களை செய்தால் மட்டுமே நாம் அந்த நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். புரியுதுங்களா? அதனை நினைவூட்டுவதற்காகவும் பயணிகளுக்கு பயணிப்பதற்காகவும் நாம் உண்டாக்கி இருக்கின்றோம். ஆகவே நாம் என்ன செய்யணும்? அப்படிங்கிறாவே மகன்தான் நம்முடைய இறைவனின் நாமத்தை கொண்டு தஸ்பீஹ் செய்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையை அறிவித்திருக்கிறார். தன்னை பற்றி சொல்லியுள்ளார், சொர்க்கவாசிகளை பற்றி சொல்லியுள்ளார், சொர்க்கத்தினுடைய கொடைகளை பற்றி சொல்லியுள்ளார், நரகத்திலிருந்து நம்மை எச்சரித்துள்ளார். இதற்காக நாம் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை வீணாக படைக்கவும் இல்லை, உண்மையை சொல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டுவிடவும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைபாடற்றவர். எந்த குறையும் நாம் அல்லாஹ் சொல்ல முடியாது. நம்ம படைத்து நோக்கமில்லாமல் படைத்திருந்தாலும் அல்லாஹ் பொருந்தாது. படைத்து நம்முடைய மன இச்சைகளுக்கு விட்டுவிட்டார், நேரான பாதையை காட்டாமல் நபிமார்களை அனுப்பாமல் ஹிதாயத்தினுடைய ஏற்பாட்டை செய்யாமல் விட்டிருந்தாலும் அதுவும் அல்லாஹ் பொருந்தாது. எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அவனை பற்றி சொல்லி, மறுமையினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லி, நம்முடைய படைப்பினுடைய நோக்கத்தை சொல்லி, நேரான பாதையை எடுத்து சொல்வதற்காக இந்த குர்ஆனை என்பதற்காக எல்லாமே புகழனைத்தும் அவன் தூய்மையானவன், குறைபாடு அற்றவன். புரியுதுங்களா? இந்த பொருத்தப்பட்ட விஷயங்கள் அவனுக்கு பொருந்தாது. வீணான வாழ்க்கை, ஹிதாயத் இல்லாத வாழ்க்கை, நபிமார்கள் அனுப்பப்படாத ஒரு வாழ்க்கை, குர்ஆன் அருளப்படாத ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி விட்டு விடவில்லை. வீணாக நாம் உங்களை படைத்துள்ளோமா? இது அல்லாஹ் பொருந்தாது. உண்மையான அரசாங்க எல்லாம் மிக உயர்ந்தவர். இந்த மாதிரி நோக்கமில்லாமல் செயல்படுவதற்கும் மனிதர்களை வழிகாட்டாமல் விட்டுவிடுவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது தகாது, புரியாது. அல்லாஹ் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துள்ளார். உண்மையை மிக தெளிவாக உள்ளார். நம்முடைய நோக்கத்தையும் சொல்லியுள்ளார். நாம் எங்கு செல்ல வேண்டும், அங்கு எவ்வாறு வெற்றி அடைய வேண்டும், அதனுடைய வழியையும் மிக விவரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கின்றார். அதற்கு அல்லாஹ்வை புகழணும், தஸ்பீஹ் செய்யணும், அவனுடைய ஹம்தை சொல்லணும், அவனுடைய வழிமுறையை ஏற்றுக்கொள்ளணும். அவனுடைய வழிமுறையை குர்ஆனை ஏற்று நபிமார்களை நாம் பின்பற்றினார் நிச்சயமாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு வெற்றியுண்டு. சுப்ஹான ரப்பியல் அஸீம். அதனால நாம் என்ன சொல்றோம்? கூட சுப்ஹான ரப்பியல் அஸீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தானவன், அவன் தூய்மையானவன் என்று நாம் கூட சொல்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் குர்ஆனிலிருந்து படிப்பினை பெற்று இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய வெற்றியாளர்கள் கூட்டத்தில் ஆகிய புரிவானாக, என்னுடைய பாவங்களை வெளித்தருவானாக, நம்முடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وصلى الله على خير خلقه محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. நாளைக்கு மாலை ரசூலுல்லாஹ் முடிச்சிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.